தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பார்த்திபனின் பதிவு வைரலாக பரவி வருகிறது. அத்தோடு அவர் தாவேகவில் இணைகிறாரா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இந்த கேள்விக்கு அவரே அளித்த பதிலும் கவனம் ஈர்த்துள்ளது. என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் துவங்கிய நடிகர் விஜய் இப்போது முழு அரசியல் தலைவராகவே உருவெடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை, கொடி அறிமுகம், கொடி பாடல், மாநாடு, மாணவர்கள் சந்திப்பு என்று பரபரத்த விஜய் இந்த ஆண்டில் மக்கள் சந்திப்பை தொடங்கியுள்ளார். அமைப்பு ரீதியாக கட்சியை வலுப்படுத்த மாவட்ட செயலாளர்களையும் நியமித்த அவர் வெகு விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லவும் திட்டமிட்டு வருகிறார். அத்தோடு ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இணைந்த பிறகு மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் சேருவதற்கான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாதகவின் முக்கிய புள்ளியும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளும் தாவேகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அவர்கள் ஓரிரு நாட்களில் தாவேகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜயை சந்தித்து பேசியது போன்று கனவு கண்டதாக ஒரு பதிவை போட்டு பரபரக்க வைத்திருக்கிறார் பார்த்திபன். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவரை ஆதரித்தும் வாழ்த்து கூறியும் பேசி வருகிறார் நடிகர் பார்த்திபன். 200-250 கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக செல்கிறார். திரைத்துறையில் தனது மகுடத்தை துறந்துவிட்டு செல்கிறார். திரைத்துறை சூப்பர் ஸ்டார்டமை மக்களுக்கு பயன்படுத்தியவர் எம்ஜிஆர். அந்த வழியில் விஜயும் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து அரசியலுக்கு வரும் விஜயை நாம் வாழ்த்தத்தான் வேண்டும் என்று பேசியிருந்தார். அத்தோடு ஆளும் கட்சியை விமர்சித்தால்தான் அடுத்த இடத்திற்கு வர முடியும், அதையேதான் விஜய் செய்கிறார் என்று கூறிய பார்த்திபன், விஜய் அழைத்தாலும் அவர் கட்சியில் சேரமாட்டேன், என்னுடைய அரசியல் பார்வை வேறு என்ற வாக்கில் பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்று எக்ஸ் பக்கத்தில் கூலாக போஸ்ட் கொடுக்கும் போட்டோ ஒன்றை போட்டு 14 வரிகளில் பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் பார்த்திபன். அதில் நேற்று இரவு நேற்றைய நண்பரும் இன்றைய தாவேக தலைவருமான திரு விஜய் அவர்களுடனான ஊடலான உரையாடல், பஜ்ஜியுடன் தேநீர் ருசித்தல், வெளியில் கசியா ரகசிய அரசியல் வியூகம் அமைத்தல், இப்படி விடிய விடிய நீண்ட சுவாரஸ்ய நிகழ்வுகள். சரி, அதை பதிவு செய்ய ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்ளலாமே என பார்த்தால் அது கனவு. ஏன்தான் இப்படி ஒரு பகல் கனவு இரவில் வருதோ? ஆனா சத்தியமா வந்தது. கனவுகள் நம் நினைவுகளின் நகல்கள் என சொல்வார்கள். சமீபமாக என்னிடம் அவர் பற்றிய கேள்விகள், அது சம்பந்தமான மந்தமான என் பதில்கள், இப்படி சில பல காரணமாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு தோன்றும் விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தன் பாணியில் எளிமையாக எழுதக்கூடிய பார்த்திபன் விஜய் குறித்து இப்படி ஒரு பதிவு போட்டது கவனம் ஈர்த்துள்ளது. பதிவை பார்த்த பலரும் கட்சியில் இணைவதற்கான முன்னோட்டமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். காரணம், நேற்றைய நண்பர் இன்றைய தாவேக தலைவர் என்று விஜயை குறிப்பிட்டதோடு அரசியல் வியூகங்கள் குறித்து பேசியது போன்று கனவு கண்டதாக எழுதியிருக்கிறார். இதற்கு மகளிர் அணி தலைவர் பதவிக்கு அடி போடுகிறார் வீரர் என்று கமெண்ட் போட்டவருக்கு அடி ஆத்தாடி இதென்ன புதிய பாதை என்று அடித்த பார்த்திபன் மற்றொருவரின் பதிவுக்கும் சுவாரஸ்யமாக பதிலளித்திருக்கிறார். தாவேகவில் சேர ஆசை இருந்தால் அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் என்று கமெண்ட் போட்டவருக்கு இல்லை என்பதால் இதை இடுகிறேன் நண்பா, இருந்தால் கமுக்கமாக இணைந்திருப்பேனே என்று நச்சு பதிலை போட்டிருக்கிறார். பல கேள்விகள் அதற்கு பார்த்திபனின் பதில்கள் என்று சென்றாலும் அவரது அரசியல் ஆசையை வெளிப்படுத்திய பதிவாக இதனை பலரும் பார்க்கின்றனர். பார்த்திபன் கனவு பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.